Hello friends, welcome to sherlinscraft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க பழைய துணியை ரீயூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து அதுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் பிளாக் கலர் டிசைன் போட்ட மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பழைய நைட்டி, பழைய டாப்ஸ் ஏதாவது அந்த மாதிரி என்ன துணி வேணால் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது தைக்கிறதுக்கு வாங்கின துணி பேலன்ஸ் மீந்து இருந்தாலும் அந்த மாதிரி துணி கூட எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து டபுளாக மடித்த மாதிரியே இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி டபுளாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஆஃப் ஆர்டின் வரைய போகிறேன். இப்போ டபுளாக மடிச்சு இருக்கனால நம்ம ஒரு ஆஃப் ஆர்டின் வரைஞ்சி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஆர்டின் வந்துடும். இப்போ வந்து நான் ஒரு பெண்ணை எடுத்து அதில் வந்து ஆஃப் ஆர்டின் வரைகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சுமாராக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நல்ல வீடியோஸாக நான் போடுறேன். நல்ல கிராஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி போடுறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ஆஃப் ஆர்டின் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் ஆர்டின் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த துணியை வந்து நான் டபுளாக மடிக்க போகிறேன். நீங்கள் எந்த துணியை எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் டபுளாக மடித்து வச்சுருக்கேன் துணியை. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண ஹார்ட்டினை வந்து இதுக்கு மேலே வச்சு வரைஞ்சிக்கலாம். துணியில் சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஒரே மாதிரி, ஏன்னா துணியை ரெண்டாக மடிச்சிருக்கோம், சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் பண்ண போகிற துணி வந்து கொஞ்சம் மடிப்பாக சுருக்கமாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப் ஏதாவது நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த சாக்கை வச்சு ஹார்ட்டின் ஷேப்பில் வரைஞ்சிட்டேன். ஹார்ட்டின் ஷேப் நல்லாவே வந்திருக்கு. இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும் போதும் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோணையாக கிராஸாலாம் கட் பண்ணிட்டோன்னா நம்ம வரைஞ்ச ஷேப்பே கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் எப்படி மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்டார் ஷேப்போ, ஹார்ட் ஷேப்போ, ரவுண்டு, ஸ்கொயர் என்ன ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். துணியை வந்து டபுளாக மடிச்சுட்டு நம்ம ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணனால 2 ஹார்ட்டின் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ துணியில் வந்து 2 ஹார்ட்டின்லேயும் ஒரு சைடு வந்து லைட் கலராக இருக்குது, ஒரு சைடு வந்து டார்க் கலராக இருக்குது. நான் டார்க் கலராக இருக்க சைடு வந்து உள்பக்கமாக வர மாதிரி வைக்க போகிறேன். கொஞ்சம் லைட் கலராக இருக்க சைடு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன், 2 சைடுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட் கலராக இருக்க சைடில் வந்து திருப்பி வச்சுருக்கேன் மேல் பக்கமாக. உங்களுக்கு தெரியும், பார்த்தா கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். இப்போ வந்து 1 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி இந்த சாக்கில் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. நீங்களும் கரெக்டாக எந்த ஷேப்பில் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு 1 இன்ச் கேப் விட்டு கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆர்டின் ஃபுல்லாகவே நான் வந்து 1 இன்ச் கேப் விட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ இது வந்து நான் மிஷினில் தைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு கூட கையில் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் அம்மா அக்கா யாராவது தையல் மிஷினில் தைப்பாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ஹார்ட்டினுக்கும் தைச்சிட்டு ஒரு சைடில் மட்டும் நான் கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஃபுல்லாமே ஹார்ட்டின் ஃபுல்லாக தைச்சாச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்கோம். இதை வந்து உள்பக்கமாக இருக்கிறத வெளிப்பக்கமாக திருப்பிக்கிறேன். ஏன்னா உள் சைடு நம்ம வந்து டார்க்கான பக்கத்தை வச்சுருந்தோம். வெளிப்பக்கமாக வந்து கொஞ்சம் லைட்டான கலர் இருக்க மாதிரி கிளாத் இருந்துச்சுல்ல, அது வந்து இப்போ உள்பக்கமாக போய்டும். டார்க்காக இருந்த சைடு வந்து வெளியே வந்துடும். இப்போ தைச்சதும் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி துணியை வந்து கரெக்டாக வெளியே எடுத்து சரி பண்ணிக்கோங்க. நம்ம தைச்சது கூட வெளியே தெரியாது, உள்பக்கமாக போய்டும். நீங்கள் ஊசி நூல் வச்சு கையில் தைச்சாலுமே அது வந்து உள்பக்கமாக போய்டும், வெளியே அசிங்கமாக தெரியாது தைச்சது. ஓகே, இப்போ வந்து லைட்டான கலர் வந்து உள் சைடில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சது உள்ளே போயிடுச்சு. இப்போ இது உள்ளே வந்து நான் பஞ்சு வைக்க போகிறேன். இந்த மாதிரி பஞ்சு உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இலவம் பஞ்சு இருந்தால் கூட வச்சுக்கலாம். அப்படி பஞ்சு எதுவுமே இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்க பழைய துணியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, நம்ம தைக்காமல் விட்ட சைடில் பஞ்சு வந்து உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி உள்பக்கமாக வச்சு மடித்து தைச்சோமோ அதே மாதிரி வந்து இதை மடித்து உங்கள் அம்மா கிட்டே இல்லைனா அக்கா கிட்டே யார்கிட்டையாவது கொடுத்து இந்த மாதிரி தைச்சிக்கோங்க உள்பக்கமாக மடித்து. அப்படி இல்லைனா ஊசி நூலில் தைச்சிங்கன்னா கூட ஊசி நூலில் தைச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம பில்லோ ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக மெத்து நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் வீட்டில் பண்ணது தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, நீட்டாக. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஷேப் தோணுதோ எல்லா ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணது. இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணதும் நல்லா பர்ஃபெக்டாக ஹார்ட்டின் ஷேப்பில் நல்லாயிருக்கு.
உங்கள் வீட்டில் பழைய துணி இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி பில்லோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. பை பாய்.